ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ட்ரஸ்ட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சயின்ஸ்க்கு காந்த அச்சானது புவியின் அச்சிற்கு டேஷ் சாய்வாக அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 10 டிகிரி முதல் 15 டிகிரி வரை அப்படின்றது உங்களோட கரெக்டாக ஆன்சர். இதில் மார்க் பண்ணியிருக்கிறது அஃபிஷியல் ஆன்சர் கே தான். வில்லியம் கில்ஃபர்ட் என்பவரால் முதலாக உருவாக்கப்பட்ட நிலைமென் காட்டி டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. வெர்சோரியம் அப்படின்றது சரியான பதில். குவார்ட்ஸ் கடிகாரத்தின் துல்லிய தன்மையானது டேஷ் வினாடிகளுக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 10⁻⁹ அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். அடுத்து பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திரவம் வாயுவாக மாறுதல படிதல்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது பொருந்தாதது. அதை மற்றதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்திய ஆழ்நிலை விண்வெளி வளையகம் IDSN அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பைலாலு அப்படின்றது சரியான பதில். அடுத்து ஒரு ஒளி 50 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் மற்றும் 500 மீட்டர்/செகண்ட் வேகத்தை கொண்டுள்ளது. ஒளியோட அலைநீளம் எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு 10 மீட்டர்னு கிடைக்குது. அடுத்து மலைத்துளிகள் இயற்கையாகவே கோள வடிவத்தை பெற்றிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரப்பு இழுவிசை, சர்ஃபேஸ் டென்ஷன்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஒன்றுக்கொன்று 60 டிகிரி கோண சாய்வில் வைக்கப்பட்டுள்ள 2 சமதள கண்ணாடிகளுக்கு இடையே தோன்றும் பிம்பங்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5ன்றது சரியான பதில். நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்ப மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 540 கலோரி/கிராம்ன்றது சரியான பதில். அடுத்து ஒரு மேட்ச் கேட்டிருக்காங்க. உற்பத்தி வாயு, நிலக்கரி வாயு, நீர் வாயு, இதோட சரியான அந்த கெமிக்கல் பாண்டிங் என்ன அப்படின்றது. இதில் ஃபர்ஸ்ட் உற்பத்தி வாயுக்கு இந்த 3rd ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. செகண்ட் நிலக்கரி வாயுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. நீர் வாயு அப்படின்றதுக்கு 4th ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. உயிரி வாயுன்றதுக்கு 2nd ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. ஸோ இது செகண்ட் ஆப்ஷனில் கரெக்டாக எழுதியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் செம்பழுப்பு நிற வாயு எதுன்னு கேட்டிருக்காங்க. நைட்ரஜன் டை ஆக்சைடுன்றது கரெக்டான பதில். துரு என்பதோட வேதி வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ Fe2O3X H2Oன்றது சரியான பதில். கூற்று காரணம் யூஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கு. கூற்று வயிற்றில் சுரக்கும் அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்க மெக்னீஷியாவின் பால்மம் உதவுகிறது அப்படின்றது கூற்று. காரணம் மெக்னீஷியாவோட பால்மம் வலிமை குறைந்த காரமான மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை கொண்டுள்ளது அப்படின்றது காரணமான்னு கேட்டிருக்காங்க. கூற்றம் சரியானது. காரணம் அதோட கூற்று சரியா விளக்கி இருக்கு. அதனால 3rd ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க, விட்ரியால் எண்ணெய் எனப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கந்தக அமிலம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். பின்னக்காட்சி வடித்தலில் 175 டிகிரி செல்சியஸ் முதல் 325 டிகிரி செல்சியஸில் கச்சா எண்ணெயிலிருந்து கிடைக்கும் உபப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மண்ணெண்ணெய் அப்படின்றது சரியான பதில். வெவ்வேறு அணு நிறைகளை பெற்றுள்ள ஒரு தனிமத்தின் அணுக்கள் டேஷ் எனப்படும்னு கேட்டிருக்காங்க. ஐசோடோப்புகள் அப்படின்ற 2nd ஆப்ஷன் சரியான பதில். அடுத்து லைக்கன் என்பது டேஷ் மற்றும் டேஷ் உயிரிகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு அப்படின்றதுக்கு. லைக்கன் என்பது பாசி மற்றும் பூஞ்சைகள் ஒருங்கிணைந்தது தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்து பாருங்க, பிரியான்கள் நோய் தொற்று ஏற்படுத்துவதில்லை, ஏனெனில் அவை DNA மற்றும் RNAவை கொண்டிருப்பதில்லை அப்படின்றதா சரியான பதில். உங்களோட 3rd ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்து ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோனிஃபெரஸ் அப்படின்றது எதோடது அப்படின்னு கேட்குறாங்க. அதோட ஷேப்பு கூம்பு வடிவ பசுமை மாறா தாவரங்கள்ன்றது சரியான பதில். அடுத்த கொஸ்டின், சைக்கடைல்ஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களோட கொஸ்டின். நேரான கிளைகள் இல்லாத சிறிய தாவரங்கள் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து நீடெயில்ஸ் அப்படின்றது சிறிய வகை தொகுப்பு தாவரங்கள். ஜிங்கியோஸ்கள் அப்படின்றது விசிறி வடிவ இலைகளை உடைய தாவரங்கள் அப்படின்றது தான் சரியான மேட்ச். இது உங்களோட 4th ஆப்ஷன்ல சரியா பொருந்திருக்கு. அடுத்து மனித சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா எதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ கோலை அப்படின்ற 3rd ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பூஞ்சை எது அப்படின்றதுக்கு ட்ரைகோடெர்மா விரைட் அப்படின்றது சரி. விண்வெளி பயணத்தின் போது மனித கழிவுகளை மட்க செய்ய பயன்படுவது எதுன்ற கேள்விக்கு குளோரெல்லா ஃபைரினோசோடா அப்படின்றது. அடுத்து ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கன்ஜங்டிவா அப்படின்றது என்ன அப்படின்றது கண்களை ஈரமாகவும் தெளிவாகவும் வைக்கிறதுக்கு உதவுறது. அடுத்த கொஸ்டின் அக்வஸ் திரமம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லென்ஸுக்கும் மினிவன் படலத்திற்கும் ஊட்டம் அளித்தல் அப்படின்றது அதோட சரியான மேட்ச். அடுத்து கண் பார்வை அப்படின்றது ஒளியை கண்ணின் உள்ளே அனுப்புறது தான் கண் பார்வை. அடுத்து ஸ்க்ளிரா அப்படின்றது கண்ணின் உட்பாகங்களை பாதிக்கிறது அப்படின்றது உங்களோட சரியான மேட்ச். இது உங்களோட 3rd ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு.
அடுத்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட இனம் அழியும் தருவாயில் உள்ளது என்பதை தீர்மானிக்கும் சரியான காரணிகளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 150க்கும் குறைவாக இருந்தா அது வந்து அழியும் நிலையில் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. சிற்றினங்களின் மொத்த எண்ணிக்கை 250க்கும் குறைவாக இருந்து 3 ஆண்டுகளுக்கு 25% அதிகமாக குறைஞ்சிட்டே வந்தது அப்படின்னா அது வந்து அழியக்கூடிய நிலைமையில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பி கரெக்டா இருக்கு. சில வந்து சிற்றினங்கள் மொத்த எண்ணிக்கை அடுத்த 10 ஆண்டுகளில் 80க்கும் அதிகமாக குறையக்கூடிய நிலை, 80க்கும் அதிகமா கம்மியாயிட்டே வந்தது அப்படின்னா அதுவும் வந்து அது அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ பியும் சியும் கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி மற்றும் சி அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் கண்ணின் பாவையை டேஷ் அகலமாக்குகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேடியல் தசைகள் அப்படின்றது சரியான பதில். உங்களோட 4th ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ நம்ம சயின்ஸ்ல இருந்து கேட்டிருக்க எல்லா கொஸ்டின்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். அடுத்து சோஷியல் சயின்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.